வெள்ளரி பிஞ்சு தோல் சீவி நல்லா பொடிசா வெட்டி வச்சாச்சுங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். வெள்ளரி பிஞ்சு வேக வைக்கிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், வெட்டி வச்ச வெள்ளரி பிஞ்சையும் போட்டுக்கிடுவோங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். வெள்ளரி பிஞ்சு வந்துருச்சான்னு பார்த்துருவோங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இது நல்லா ஆற வச்சுக்கணும். சூடாக ஊற்றினா மோர் திறந்துடும். நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இல்லை நல்லா வெந்துச்சு பாருங்கள். நல்லா வெந்துக்கிட்டோம். இதெல்லாம் நல்லா வெந்த பிறகு எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்துருவோம். மோர் தாளிச்சுக்கலாங்க. மோர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மோரில் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிடுவோம். இதுவும் தாளிக்கட்டு வச்சுருக்கேன். கடவுளுந்து பருப்பு, பச்சை மிளகாய், இல்லை 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள். இந்த தாளித்து இதை மோரில் கொட்டிக்கலாம். மோர் தாளிக்க நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். இன்னும் நல்லா காஞ்சோனையும் கடவுளுந்து பருப்பு, கடவுளுந்து பருப்பு நல்லா வெடிச்சிருச்சு. பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதில் போட்டுக்கலாம். இதிலே மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதில் மோரை தூக்கி ஊற்றக்கூடாதுங்க. ஊற்றோம்னா திறஞ்சி போகும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மோரில் தூக்கி ஊற்றிக்கிடுவோம். தாளிச்சதில் மோரில் கொட்டியாச்சுங்க. நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். இப்போ வெள்ளரி பிஞ்சு ஆற வச்சுருந்தோம்ல, அதை தூக்கி இதில் போட்டுக்கலாம். வெள்ளரி பிஞ்சு ஆறினதை இங்கே தூக்கி கொட்டிடுவோம். சும்மா தண்ணியோடு கொட்டிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான மோர் குழம்பு, வெள்ளரி பிஞ்சு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து மல்லித்தூளை போட்டுக்கிடுவோம். இது வெள்ளை சாதத்தை ஊற்றி சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.